ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th முடித்ததுக்கப்புறம் சார் 12த்தே முடியல, இன்னும் சிஎஸ் இருக்குது, பயாலஜி இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போவே நீங்கள் டெசிஷன் எடுத்து ஆகணும். ஆக்சுவலாக முதல்ல எடுத்துருக்கணும், இதுவே லேட். உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இனி பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் பாக்கி எனக்கு தெரியும். அண்ட் லீவு கேப் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறத வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணுங்கள் மீன்ஸ் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணால் எல்லாத்துக்கும் அது போய் சேரும், சஜஸ்ட் ஆகும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ண பல அப்டேட் இனிமேல் வரப்போகுது. கரியர் கைடன்ஸ் சம்மந்தமாக எல்லாமே வரப்போகுது, எல்லா பாடப்பிரிவுலையும் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ 12th முடிச்சுட்டு எல்லாமே நம்ம சேனல்லே வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது 12th முடித்ததுக்கப்புறம் ஒரு யோசனை இருக்குது, என்னடா படிக்க போகலாம் அப்படின்னு. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், டே நான் இது படிக்கலான்ட்டு இருக்கேன் பேராமெடிக்கலு அப்படின்னா என்னடா அப்படின்னு அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. சில டைம் வந்து யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு ஒருத்தன் சொல்லுவான், இல்லை வேறு எதிலே பார்த்தவன்னு தெரிஞ்சுட்டு சொல்லுவான். ஸோ அதை நானும் எடுத்துக்கிறேன்டா அதே அப்படின்னு எந்த ரிசர்ச்சும் இல்லாமல் சில பேர் அப்படி போவாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்காக சேர்ந்து ஒரே காலேஜில் சேரணும்னு சொல்லி எந்தோ ஒன்று, அப்போ ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸு, சயின்ஸ்னால் சயின்ஸு, இல்லை இன்ஜினியரிங் எந்த ஸ்ட்ரீமில் போகணும்னு தெரியாமல் போயிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மெஜாரிட்டி பீப்புள் அப்படி கிடையாது, ஒரு 30% ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கன்ஃபார்மாக உங்கள் கரியரை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆகாது. ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களோட ஸ்கில்லை வச்சு தான் ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாப் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருப்பீங்க, அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயோ, இல்லைனா மேக்ஸு, கம்ப்யூட்டரு, இல்லைனா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க, காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, பிஎம்மு, இல்லைனா வந்து சிஏ, இல்லைனா வந்து அக்கௌண்ட்ஸ், அந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. ஸோ இதில் உங்கள் பாடப்பிரிவு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரீமில் போகணும். சம்மந்தமே இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீமை பார்க்கணும். அடுத்து 2வது என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள். நான் என்ன படித்தா என்ன ஆவேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியணும். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸில் எனக்கு டீச்சர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் லைனில் போகணும். கெமிஸ்ட்ரியில் எனக்கு டீச்சர் ஆகணும், அந்த மாதிரி. மேக்ஸில் எனக்கு டீச்சர் அந்த மாதிரி. ஸோ அதில் அப்படி போகலாம். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இல்லை எனக்கு இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜாக அணுகலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்க மட்டும்தான் அணுக முடியும். ஓகேவா? அதுவும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரீம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேட் பண்ணுங்கள். சும்மா பிளைண்டாக யாரோ சொல்கிறாங்க சொல்லி ஏதோ போய் எடுக்க வேணாம். அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட சம்மந்தம் மட்டும்தான் இருக்கணும். அப்பா அம்மா சொல்கிறாங்க கூட இருக்கக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்குதோ அது பாரு. ஏன்னா 3 வருஷம் 4 வருஷம் நீ தான் படிக்க போகிற. அது பிடிக்காமல் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ படிக்க பிடிக்காமல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த ஸ்கில் இல்லாமல் வெளியே வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போவானுங்க. ஸோ அதுதான் கூடாதுங்கிறது. கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரீமை நீங்கள் வந்து உங்கள் லைன் எதுன்னு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணி ஆகணும், பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நான் பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, இல்லை வந்து தெரிஞ்ச காலேஜ் ஒரு 10 காலேஜ் டாப் காலேஜ் பக்கத்தில் இருக்குது, நான் போகிறேன், அவங்க ஊரில் இருக்கும் போகிறேன் அப்படின்னு சேர்ந்துருவோம். ப்ரைவேட்டாக சொல்கிறேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்காக இருந்தால் இப்போ புதுசாக ஒன்று கிளப்பி விட்டாங்க. கட் ஆஃப் கம்மியாகிடும். கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகுதா அதிகமாக தான் தெரில, மார்க் கம்மியாகுது. ஸோ அதனால் நான் வந்து டொனேஷன் கட்டி டாப் காலேஜ் ஒரு 4 காலேஜ் மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அந்த காலேஜில் போய் சேருவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க இன்ஜினியரிங் சைடு. டேனுவாஸு, அக்ரி இதெல்லாம் என்னென்னே தெரியாமல் சில பேர் இருக்காங்க. தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இது எல்லாமே மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் படிப்புகள் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் கவுன்சிலிங் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைவேட்டாக சேர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிங்க. ப்ரைவேட்டாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் போய் சேருவோம். ஆனால் இன்ஜினியரிங் மாணவர்களோ, இல்லை மெடிக்கல் மாணவர்களோ, இல்லை பேராமெடிக்கல் மாணவர்களோ, இல்லை வந்து ஒரு அக்ரி, டேனுவாஸ், டிஎன்காசா, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களோ ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ப்ரைவேட்டாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறோம் போய்க்குவான், கவர்மெண்ட் கோட்டா வேண்டான்னு சொல்லிவிட்டு. ஆனால் இன்ஜினியரிங் மாணவர்கள் கண்டிப்பாக யோசிக்கணுங்க. என்னென்னா கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போகணுன்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஃபீஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு தான் வாங்குவாங்க. ஒரு மினிமம் வந்து 1 lakh to உங்களுக்கு 2.5 lakhs முடி வாங்குவாங்க. சரிங்களா? இதுவே நீங்கள் வந்து நேரடியாக போய் சேர்ற மாதிரி தான் பெரிய காலேஜ் டயர் 1 காலேஜெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு டொனேஷன் வாங்கி அதுக்கு ஃபீஸும் அதுக்கு தகுந்த மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வருஷமாக கட்டுற மாதிரி வாங்குவாங்க. ஸோ இது வந்து உங்களால் பண்ண முடியாது. கவர்மெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சலுகைகளும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கும் நடத்துகிறாங்க. நிறைய பேருக்கு தெரியுதில்ல, கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய கவுன்சிலிங் என்னெல்லாம் அதில் போய் படிக்கலாம்,
எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாக அப்படியே சொல்கிறேன், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா கண்டிப்பாக வந்து தப்பான ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் ஃப்யூச்சரில். ஸோ டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கு 200க்கு எடுத்துக்குவாங்க. மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கணும் 100க்கு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2. இதில் 450 கல்லூரிகள் இருக்குது, 2.5 லட்சம் சீட் இருக்குது. இதை பற்றி நிறைய நான் பேசியிருப்பேன், இருந்தாலும் இது அவுட்லைனாக தான் பேசியிருப்பேன். இதை பற்றி ஃபுல் வீடியோ வரும், இதை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் எல்லா கவுன்சிலிங் பற்றி ஃபுல் வீடியோ வரும், பயப்படாத. ஸோ அதெல்லாம் தெளிவான வீடியோ வரும். ஸோ அதனால் இதில் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சீட் உண்டு. என்ஜினியரிங் படிக்க போகிறவங்க கட் ஆஃப் கம்மியாகுது, கட் ஆஃப் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போய் அட்மிஷன் போட்டுறாத, பணத்தை செலவு பண்ணி. அது இல்லாமல் பணமே வேண்டாம், 50,000 கட்டுங்க, 20,000 கட்டுங்க, சில கல்லூரிகள் கேட்டுருக்கு, அதுலேயும் போய் சேர்ந்துட வேண்டாம், பார்த்துக்கோங்க. ஏன்னா அது தரம் வாய்ந்த கல்லூரியா இல்லை தரம் குறைந்த கல்லூரியான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, எந்த அடிப்படையில் கண்டுபிடிப்பீங்க? எதுவுமே தெரியாமல் கண்ணை மூடிட்டு போயிடாதீங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? இதுக்கு மிகப்பெரிய கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங் எதுக்கு தான் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய கவுன்சிலிங், அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நேரடியாக போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது உங்கள் இஷ்டம். சரி, அடுத்து டிஎன்காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் நான் ப்ரைவேட்டாக போய் சேர்ந்துக்கிறேன். இப்போ ஒரு டாப் 10 கல்லூரி சொல்லுங்கள், நான் போய் சேர்ந்துக்கிறேன். கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கல்லூரியில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபா கூட தாண்டாது. ஸோ அந்தளவுக்கு தான் இது ஃபீஸே இருக்குது, என்ன கோர்ஸ் எடுத்தாலும். சரிங்களா? ஸோ அதில் வந்து 4 சப்ஜெக்ட், உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்டு டிவைட் பை 400, அதாவது 400க்கு அப்படியே எடுத்துக்குவாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க. இதுவே பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் எடுத்தால் மட்டும் அந்த இங்கிலீஷ் மார்க் மட்டும் தான் எடுப்பாங்க. தமிழ் மார்க் மட்டும் தான் எடுப்பாங்க 100க்கு, அவ்வளோதான். மீதி எல்லாமே நீங்கள் என்ன ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும், என்ன மேஜர் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் இருக்குள்ள தமிழ் இங்கிலீஷ் தவிர, அந்த 400க்கு பதில் எடுத்துக்குவாங்க. இதில் ஏராளமான சீட் இருக்குது. இதுலேயும் நீங்கள் போனால் சீட் உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரியில் சீட் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ்னாலே ஒரு இலக்காரம், கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படி இப்படின்னு இருக்கும்போது எதுவுமே நல்லா இருக்காத போது கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நல்லாவாக இருக்கும்னு நிறைய பேர் நினச்சிட்டிங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுலேயும் நல்ல நல்ல கல்லூரிகள் இருக்குது, நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக எடுத்துக்கலாம். ஃபீஸு நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங். அக்ரி படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே டிவைட் பை 2. இதுவே பியூர் சயின்ஸ்னால் பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே டிவைட் பை 2, 200க்கு எடுப்பாங்க. இதில் சீட் ரொம்ப குறைவு. கண்டிப்பாக கட் ஆஃப் வேறு லெவலில் இருக்கணும். ஒரு மினிமம் 185க்கு மேலே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம்தான், நல்ல மார்க்காக இருக்கணும். இந்த 4லேயும் சேர்த்து கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து மினிமம் 185க்கு மேலே இருக்கணும். எஸ்சி இருந்தால் எஸ்சியாக இருந்தால் 175க்கு மேலே மினிமம் இருக்கணும். இல்லை சீட்ஸ் ரொம்ப கம்மி, அதனால தான். அடுத்த டான்வாஸ் வெட்டினரி சயின்ஸ், இதுலேயுமே சீட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 700-800 சீட் தான் இருக்குது. அப்படிங்கும்போது கவர்மெண்ட் கோட்டாவில் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படியே எடுத்துக்குவாங்க. பயாலஜி வந்து 100க்கு அப்படியே எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து டிவைட் பை 2, 200க்கு அப்படியே எடுத்துக்குவாங்க. இதுவே பியூர் சயின்ஸ்னால் பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே டிவைட் பை 2. இப்போ என்ன மேட்டர்னா இதுலேயுமே வந்து 190க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் நினச்ச கோர்ஸு நினச்ச காலேஜில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 185 அந்த மாதிரி இருந்தால் தான் எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்முக்கெல்லாம் சீட்டே கிடைக்கும். இல்லை எஸ்சி எஸ்டி இருந்தால் ஒரு 165க்கெல்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸை பொறுத்துது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும், ஒரு பவுட்ரி டெக்னாலஜி படிக்கணும், ஒரு டைரி டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகும். ஆனால் அந்தளவுக்கு கம்மியாகாது. இதை பற்றி டீட்டெயில் வீடியோவில் நம்ம பேசுவோம். அண்ட் பயாலஜி எக்ஸாம் மோரோவர் இப்போ முடியலை. ஸோ பயாலஜி நல்லா படிங்க. இந்த டிஎன்ஏயு டானுவாஸ் பேராமெடிக்கலுக்கெல்லாம் பயாலஜியில் நல்ல மார்க் எடுங்க. இந்த 3ல் விட்டதை பயாலஜியில் பிடிங்க, அவ்வளோதான். அடுத்து பேராமெடிக்கலில் 19 டிகிரி கோர்ஸ் இருக்குது. நிறைய வந்து தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ஒருவேளை நீட்டில் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்குன்னா பேராமெடிக்கல் தான் வருவாங்க. ஏன்னா பேராமெடிக்கல் கோர்ஸுங்கிறது நல்ல மவுஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். அண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸில் பிபிடி ஃபிசியோதெரப்பி ஆக்குபேஷன் தெரப்பி மட்டும் நீட் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. அது பாஸ் பண்ணணுமா இவ்வளோ மார்க் எடுக்கணுமாலாம் சொல்லலை, நீட் கம்பல்சரி. நீங்கள் எதுக்கும் ஒரு குவாலிஃபைடு மார்க்காக எடுத்துருங்க. நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த 2 கோர்ஸ் வேண்டாம், வேறு எந்த கோர்ஸ்னாலும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஏராளமான கோர்ஸுகள் இருக்குது. ஸோ அது நீங்கள் தாராளமாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதில் பயாலஜி மார்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா பயாலஜி மார்க் அப்படியே 100க்கு எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2, அப்போ 200க்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பயாலஜி எக்ஸாம் இன்னும் முடியாதனால அதில் நல்ல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பியூர் சயின்ஸாக இருந்தால் பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே டிவைட் பை 2. பேராமெடிக்கல் கோர்சஸ் தான் நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா அக்ரி டானுவாஸ் ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க பேராமெடிக்கல் தான் வருவாங்க. ஸோ பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனஸ்தீஷியாவா இல்லை கார்டியோ டெக்னாலஜியா இல்லை வந்து ஒரு
பர்ஃபியூஷன் தெராப்பியா, இல்லை வந்து ஆக்சிடென்டல் கேர் டெக்னாலஜியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேராமெடிக்கல் கோர்ஸ், நர்சிங்கா, இந்த மாதிரி படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அணுகலாம். இதில் கவர்மெண்ட் சீட் ரொம்ப கம்மி, 22,000 சீட்டு தான் இருக்குது. அதுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 175க்கு மேலேயாவது இருக்கணும். கம்மியாக சொல்கிறேன், 180க்கு மேலே இருந்தால் சேஃபு, 170க்கு மேலே தான் இருக்கணும். எஸ்சி எஸ்சியாக இருந்தால் வேணும்னா 160க்கு மேலே இருக்கும். இது உண்மையான விஷயம். இல்லை ப்ரைவேட்டில் படிக்கிறாருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் டொனேஷன் கட்டியும் போகலாம். இல்லை ப்ரைவேட் டொனேஷன் இல்லாத கல்லூரிகளுக்கு அப்படியும் போய் சேர்ந்துக்கலாம். இல்லை ப்ரைவேட் கல்லூரியும் கவர்மெண்ட் கோட்டாவில் வருது, பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் கல்லூரியும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதுலேயும் போய்க்கலாம். ஆனால் ஃபீஸ் அவங்க சொல்கிறத ஃபீஸ். இப்போ டிஎன்ஏலும் அப்படி தான், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்காக இருந்தாலும் அதுலேயும் ப்ரைவேட் கல்லூரிகள் இருக்குது, கவர்மெண்ட் கல்லூரியும் இருக்குது. கவர்மெண்ட் கல்லூரியில் கவர்மெண்ட் இவ்வளோ தான் ஃபீஸ் வச்சுருக்கோம், அதை கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 20,000 அவ்வளோதான் இருக்கும். நான் சொல்கிறது என்ஜினியரிங். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் 1 லேக்லேருந்து மேக்ஸிமம் 2.5 lakhs வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக டியூஷன் ஃபீ. ஓகேவா, அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பேராமெடிக்கல். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா பல லட்சங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸிலும் பெரிய பெரிய கல்லூரிகளும். சரியா, ஸோ அதனால் வந்து கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்க்கணுன்னா பயாலஜியில் நல்ல மார்க் இருக்கிற மாதிரி பாருங்கள். அண்ட் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங், இதுக்கு நீட் எக்ஸாம் எழுதணும். ஸோ இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போனோன்னா அதுக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஏதோ ஒரு கல்லூரி வேணுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் போகணுன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீட்டு மார்க் ரொம்ப முக்கியம். நீட்டு இந்த வருஷம் எப்படி வரப்போகுதுன்னு பொறுத்து எல்லாமே அமையும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்ட்ரீமில் இருந்து நான் சொல்லக்கூடியது, அதிக மாணவர்கள் விருப்பப்பட்டு எடுத்தது இதிலிருந்து தான், இந்த கவுன்சிலிங் தான். பல கோர்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மாணவர்கள் விருப்பப்பட்டு எடுத்தது. ஓகேவா, இதை மீறி இருக்குது அந்த லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன டிஃபென்ஸ் சைடு, இல்லை இதெல்லாம் ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இல்லை க்யூட் எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க இருக்காங்க. பட் மெஜாரிட்டி பீப்புள் இங்கே தான், இதில் தான் ட்ரை பண்ணுறாங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து எலிஜிபிலிட்டி என்னங்கிறத சொல்லிட்டேன், என்னென்ன கோர்ஸ் இருக்கணும், எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ ஒவ்வொன்றுக்கும் வரும். இப்போது இந்த வீடியோவோட காரணம் என்னென்னா, என்ன படிப்புகள் இருக்குது, அதுக்கு என்ன கவுன்சிலிங் இருக்குது, எந்த மாதிரி கல்லூரி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுதில்லை. டீட்டெயில்டாக அந்த வீடியோ போட்டால் தான் தெரியும். அது போடணுன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வீடியோ போடணும். ஸோ அதனால் கண்டிப்பாக தனித்தனியாக தான் அது வரும் நம்ம சேனலில். ஸோ என்ன படிப்பை படிக்க போகிற, என்ன கரியர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண போகிற, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிற அப்படிங்கிறது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கலந்தாய்வு பண்ணி ஒரு பிளான் பண்ணி மெதுவாக யூஸ் பண்ணிக்க. ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஏதுன்னே தெரியாமல் இப்போ அட்மிஷன் போட்டிருக்க பார்த்தியா, அது என்னன்னு எனக்கும் புரியல. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு முடி வெயிட் பண்ணு. மார்க் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக எடுத்துருவேன் அப்படின்னா நீ தாராளமாக போய் சேர்ந்துக்கலாம். அது வந்து யாரும் உன்னால் தடுக்க முடியாது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்குது அப்படின்னாலும் நீ போய் சேர்ந்துக்கலாம். அண்ட் பணம் இல்லை, நான் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் நம்பி இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு இது என்ன சொல்கிறது, ரிசல்ட் வர முடி வெயிட் பண்ணுறேன், தைரியமாக நான் வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணு. நான் இப்போது சொல்கிறேன்ப்பா, இது உன் கரியர், எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாமல் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதை விட டீம்டு யூனிவர்சிட்டிஸ் படிக்கிறது எல்லாமே லிஸ்ட்டு இருக்குது. ஸோ அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 12th அப்புறம் என்ன படிக்க போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இது மட்டும் கிடையாது, பல படிப்புகள் இருக்குது. உனக்கு என்ன ஏற்றதோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உனக்கு என்ன வாழ்க்கையில் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதை பண்ணு. நீ அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு பண்ணினா தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.